அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம எதுக்கு போஸ்ட் பண்ணுறோன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து இமீடியட்டாக உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் லாஸ்ட்டு 5 ட்ரான்சாக்ஷன் பார்க்கணுன்னா இமீடியட்டாக பார்க்கணுன்னா, இப்போ யோனோ ஆப்லாம் இருக்குது உங்களுக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, யோனோ ஆப்லாம் இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம் அதிகமாக தான் கேட்குறாங்க, மினிமம் 12 கேட்குறான்னு நினைக்கிறேன். அது ஒன்று, அது ஒரு ட்ராபேக்கு. நான் ரெண்டாவது என்னென்னா, மொபைல் டேட்டா இருக்கும். மொபைல் டேட்டா இருந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஹையர் வெர்ஷன் இருந்தால் தான் நீங்கள் யோனோ ஆப்பில் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணுறது மற்றதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இது ஒன்லி ட்ரான்சாக்ஷன் பார்க்கறது மட்டும்தான் இந்த வீடியோ வந்து இமீடியட்டாக செக் பண்ணுறதுக்காக. சப்போஸ் அது எப்படி இமீடியட்டாக அந்த ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க்கில் உங்களோட எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் வந்து ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணணுங்க. எஸ்எம்எஸில் என்ன பண்ணணுன்னா, எஸ்எம்எஸ் பண்ணும்போது ஆர்இஜி அப்படியே அது வந்து கேபிட்டலில் வரும். ஆர்இஜி கேபிட்டலில் வரும். அவங்க ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும். என்னென்னா 917208933148 இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா உடனே பேங்க்கில் இமீடியட் ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி ஆர்இஜின்னு போட்டு சின்ன கேப் விட்டு ஸ்பேஸ், கேப்னா ஸ்பேஸ், ஒரே ஸ்பேஸ் தான், ஒரு ஸ்பேஸ் விட்டு இமீடியட்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அதை டைப் பண்ணி உடனே கரெக்டாக டைப் பண்ணி உடனே அனுப்பிச்சிங்கன்னா, கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். வந்தவொடனே இந்த ஃபியூச்சர் ஓகேயான இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்த பிறகு, சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்த பிறகு, அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் கொடுக்கணும். அது என்ன நம்பர்னா 0922386666 சரிங்களா? இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மிஸ் கால் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உடனே எஸ்எம்எஸில் உங்கள் லாஸ்ட் 5 ட்ரான்சாக்ஷன்ஸ் இமீடியட்டாக வந்துடும், அடுத்த செகண்டே வந்துடும். ஏன்னா நானும் நம்ம யோனோ ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்தமாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா அவங்களுக்கு வெர்ஷன் அதிகமாக கேட்குறாங்க, அதனால் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. இதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது எனக்கு. ஒருத்தர் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காரு, பட் என்னால் செக் பண்ண முடியல. அவர் வந்து ஃபோன்பே வச்சுருக்கார், நான் கூகுள் பே வச்சுருக்கேன். ஸோ அவர் என்னென்னா அனுப்புகிறார், என்னால் இமீடியட்டாக செக் பண்ணி பார்க்க முடியல. ஸோ அப்போ தான் நான் ட்ரபிளுக்கு தான் சொல்யூஷன் பாக்ஸ் செக் பண்ணும்போது தான் எனக்கு இந்த இது கிடச்சிது. செக் பண்ணி பார்த்தேன், அப்புறம் அமௌண்ட் நான் செக் பண்ணிட்டேன் நான். சரி, இது மாதிரி ஏதாவது ட்ரபிள் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகேங்க. நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வந்து பார்ப்போம், நம்ம பார்க்கலாங்க. பாய்ங்க.